அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசியலமைப்பு அட்டவணைகள் பார்க்க போகிறோம். அரசியலமைப்பில் இதுவரைக்கும் மொத்தம் 12 அட்டவணைகள் இருக்குது. அதாவது நம்மளது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1949 நவம்பர் 26. அதில் தேர்தல், குடியுரிமை, பாராளுமன்றம் இந்த 3 தான் அந்த 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது நமக்கு 8 அட்டவணைகள் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? 1950 ஜனவரி 26 நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1949 நவம்பர் 26. ஓகேங்களா? அந்த நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது தேர்தல், குடியுரிமை, பாராளுமன்றம் இந்த 3 தான் இருந்துச்சு. 1950 ஜனவரி 26 நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது 8 அட்டவணைகள் இருந்துச்சு. 14 மொழிகள் இருந்துச்சு, அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். 22 பகுதிகள் இருந்துச்சு. இப்பொழுது அட்டவணைகள் எத்தனை அட்டவணைகள் இருக்குன்னா மொத்தம் 12 அட்டவணைகள் இருக்குது. இதில் பார்க்க நண்பர்களே, முதல் அட்டவணையை எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் அட்டவணை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர்கள் மற்றும் எல்லைகள். நம்ம ஒரு மனிதனாக பிறந்தால் எல்லாத்துக்குமே ஒரு பெயர் இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு வீடு இருக்கும், ஒரு அட்ரஸ் இருக்கும். அதே மாதிரி இந்தியாவுக்கும் ஒரு பெயர் இருக்குது. அதாவது இந்தியா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர் மற்றும் எல்லைகள். இந்தியாவில் மொத்தம் இப்போ கரண்டில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது? 28 மாநிலங்கள் இருக்குது. முதலாக மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டது ஆந்திரா 1953. கடைசியாக பார்த்தோம்னா, ஆனால் மொழிவாரி மாநில சட்டம் கொண்டு வரப்பட்டது 7வது சட்ட திருத்தம் 1956. ஆனால் முதல்ல மொழிவாரி மாநிலம் முதல்ல ஸ்ரீ பொட்டி ராமுலு உயிர் நீத்திருப்பாப்புல உண்ணாவிரதம் இருந்தது 1953. ஓகேங்களா? முதலாக மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டது ஆந்திரா. கடைசியாக பார்த்தோம்னா ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா மொழிவாரி மாநிலமாக பிரிச்சிருப்பாங்க. 2014 ஜூன் 2 உதயம். மொத்தம் இப்போ இத்தனை மாநிலங்கள் இருக்குது? 28 மாநிலங்கள் இருக்குது. அப்பண்டா மொத்தம் இப்போ இந்தியாவில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அப்படின்ற அட்டவணை எந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, முதல் அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படின்னா மாநிலங்கள், ஒரு மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்குமே என்ன இருக்கும்? பெயர் இருக்கும், வீடு இருக்கும். அதே மாதிரி இந்தியாவில் இருக்க எல்லாத்துக்குமே மாநிலங்களுக்கு யூனியன் பிரதேசங்களின் பெயர், மாநிலங்களின் பெயர், அவற்றின் எல்லைகள். இது முதல் அட்டவணை. ஓகேங்களா? உத்தியோகம் புருஷ லட்சணம் சொல்லுவாங்க. அதாவது வினையே ஆடவருக்கு உயிரே என்று குறுந்தொகை குறிப்பிடும். வினையன்னு என்னது? செயல்னு என்னது? கணவனுக்கு. வினையே ஆடவர்னு என்னது? மனித ஆண்களுக்கு என்னது? தொழில் தான் இது வினையே ஆடவருக்கு. அந்த மாதிரி சம்பளம், உத்தியோகம் சம்பளம். அப்படின்னா மாநிலங்கள், எல்லைகள் முதல் அட்டவணை. 2வது அட்டவணை என்னது? சம்பளத்தை பற்றி யாருக்கு சம்பளம்? ஜனாதிபதிக்குரிய சம்பளம், துணை ஜனாதிபதிக்குரிய சம்பளம், ஆளுநருக்குரிய சம்பளம், சபாநாயகருக்குரிய சம்பளம், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்குரிய சம்பளம். இவங்களுக்குரிய சம்பளம்னு எந்த அட்டவணையில் குறிப்பிடப்படுகிறது? 2வது அட்டவணை. இந்தியாவில் இருக்க மாநிலம்னு இருந்தால் அதுக்கு ஒரு பேர் இருக்கும், அதுக்கு ஒரு எல்லை இருக்கும். அது முதல் அட்டவணை. 2வது அட்டவணை எல்லாத்துக்குமே சம்பளம் வேணும், 2வது அட்டவணை. 3வது அட்டவணை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சம்பளம் கொடுத்தா அவங்க என்ன டெஸ்டினேஷன், என்ன பதவியில் இருக்காங்க நமக்கு தெரியும்ல. அப்போ 3வது அட்டவணை என்னது? 3வது அட்டவணை பதவி பிரமாணம். 3 பதவி ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். ஓகேங்களா? 3 பதவி. ஓகேங்களா? ரகசிய காப்பு பிரமாணம், மத்திய அமைச்சர்கள், பாராளுமன்ற சட்ட உறுப்பினர்கள், இவங்கெல்லாம் பதவி பிரமாணத்தை பற்றி சொல்கிறது எந்த அட்டவணையில் வருது அப்படின்னா, 3வது அட்டவணையில் குறிப்பிடப்படுகிறது. ஓகேங்களா? 4 மாநிலங்களவை இடங்களை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒதுக்கீடு செய்தல். அதாவது மாநிலங்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை. நம்ம தமிழ்நாட்டோட மாநிலங்களவை உறுப்பினர் எண்ணிக்கை 18. இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதிகபட்சமாக மாநிலங்கள் உறுப்பினர் இருக்கிறது உத்தரப்பிரதேசம். இந்த மாதிரி மாநிலத்தை அந்தந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி மாநிலங்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்துகிறாங்க. இது எந்த அட்டவணையில் வருது அப்படின்னா, 4வது அட்டவணையில் வருது. அப்போ முதல் அட்டவணை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர் மற்றும் எல்லைகள். 2வது அட்டவணை ஊதியம் தொடர்பான சம்பளம் தொடர்பானவை. 3வது அட்டவணை பதவி பிரமாணம். 4வது அட்டவணை மாநிலங்களவை இடங்களை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஒதுக்கீடு செய்தல். 5வது அட்டவணை என்னது அப்படின்னா, SC ST பகுதிகளின் நிர்வாகம் தவிர, அதாவது அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் தவிர, அந்த மாநிலங்களுக்கு தவிர, அங்கே இருக்க பட்டியலினத்தவர் பழங்குடியினத்தவருக்கு தவிர, 5 தவிர ஞாபகம் வச்சுக்கோங்க. AMTM. அஸ்ஸாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க? AMTM. ஏனா அஸ்ஸாமு, எம்னா மேகாலயா, டீனா திரிபுரா, எம்னா மிசோரம். AMTM ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தவிரன்னு சொன்னால் அடுத்து மட்டும். ஓகேங்களா? 6வது அட்டவணை AMTM மட்டும். பழங்குடியினர் மற்றும் பட்டியலினத்தவருக்கு பழங்குடியினர் பட்டியலினத்தவருக்கு மட்டும்னா எங்கே இருக்குது? அது 6வது அட்டவணை. 7வது அட்டவணை ரொம்ப முக்கியமானது. மத்திய மாநில அதிகார பகிர்வு. 3 வகை பட்டியல்கள் இருக்குப்பா. மத்திய பட்டியல் ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் 97 பட்டியல் இருந்துச்சு. ஒவ்வொரு புக்கில் 99 போட்டிருப்பாங்க. ரெண்டுமே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். மத்திய பட்டியல் 97, ஒரு ஸ்கூல் புத்தகத்தில் 99 போட்டிருக்காங்க. அப்படின்னா 97, 99 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தற்போது எத்தனை பட்டியல் இருக்குது அப்படின்னா 100 பட்டியல்கள் இருக்குது. மாநில பட்டியல் ஆரம்பத்தில் 66 இருந்துச்சு, இப்போ 61 இருந்துச்சு. அந்த 66லேருந்து
61 என்னென்ன பார்த்துருக்கோம்? கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவீடுகள், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற இது, அதுக்கப்புறம் வந்து நிர்வாகம், அப்புறம் விலங்குகளின் பாதுகாப்பு, இந்த மாதிரி இந்த 5 தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மாநில பட்டியலில் இருக்கிறத என்ன பண்ணியிருப்பாங்க, பொதுப்பட்டியலுக்கு மாற்றி விட்டுருப்பாங்க. அதான் கல்வி வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது. பொதுப்பட்டியல் ஆரம்பத்தில் 47 இருந்துச்சு, தற்போது 52 இருக்குது. அதான் மாநில பட்டியலில் இருக்கிறத பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. 7வது அட்டவணை பட்டியல்கள் குறிப்பிட்டது. இந்த பட்டியலுக்கு வந்து பார்த்தோம்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல் நம்ம இந்திய அரசாங்க சட்டம் 1935 எடுத்திருப்போம். ஆனால் பொதுப்பட்டியல் மட்டும் என்ன எதுலேருந்து எடுத்திருப்போம்? ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருப்போம். ஓகேங்களா? அடுத்து 8வது அட்டவணை. 8வது அட்டவணை அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகள். 21வது சட்டத்திருத்தம் 1967 15வது மொழியாக சிந்தி மொழி சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா? மொழி 8. இங்கே மொழி வந்து அட்டவணை 8ல் வருது, அங்கே வந்து பார்த்தோம்னா 17ல் வரும் பகுதியில். அட்டவணை மொத்தம் 25 பகுதியில் 17வது பகுதியில் வரும். அட்டவணையில் 8வது அட்டவணையாக வரும். மொத்தம் 22 மொழிகள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22. அதில் வந்து ஆரம்பத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட போது எப்போது? 1950 ஜனவரி 26. அப்பொழுது மொத்தம் 14 மொழிகள் தான் இருந்திருக்கும். 21வது சட்டத்திருத்தம் 1967 15வது மொழியாக சிந்தி மொழி சேர்க்கப்பட்டது. 71வது சட்டத்திருத்தம் 1992 16, 17, 18வது மொழியாக கொங்கினி, மணிப்பூரி, நேபாளி மொழி சேர்க்கப்பட்டது. அடுத்து 92வது சட்டத்திருத்தம் 2003 படி 19, 20, 21, 22 போடா, டோக்கிரி, மைதிலி, சாந்தலி போன்ற மொழிகள் சேர்க்கப்பட்டது. போடா, டோக்கிரி, மைதிலி, சாந்தலி. 92வது சட்டத்திருத்தம் 2003. 96வது சட்டத்திருத்தம் 2011 ஒரியா மொழி ஒடியா என மாற்றப்பட்டது. அப்படின்னா வந்து மொழி சம்பந்தமாக வந்து பார்த்தோம்னா 4 சட்டத்திருத்தங்களை பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உயர்தனி செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழியின் எண்ணிக்கை 6 இருந்துச்சு, இப்போ 5 மொழி 2024 5 சேர்த்துருக்காங்க. அஸ்ஸாமி, பெங்காலி, பாலி, பிராகிருதம், இந்த மாதிரி ஒரு 5 மொழியில் வந்து சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, அப்போ 9வது அட்டவணை வந்து பார்த்தோம்னா 9வது அட்டவணை வந்து என்னது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது 8 அட்டவணை தான் இருந்திருக்கு. முதல் சட்டத்திருத்தம் 1951 அடிப்படை 9வது அட்டவணை சேர்க்கப்பட்டது. 9வது அட்டவணை நிலச்சீர்திருத்தம், நிலவரி, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு பற்றியது. உச்சநீதிமன்றம் நீதி மறு ஆய்வில் விலக்களிக்கப்பட்டுள்ள சட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. இதெல்லாம் வந்து பார்த்தா நமக்கு தமிழ்நாட்டுக்கு 69% இடஒதுக்கீடு இந்த 9வது அட்டவணைலாம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மொத்தம் அந்த ஜமீன்தாரி ஒழிப்பு இந்த மாதிரி ஒரு 284 சட்டங்கள் எதில் இருக்குது? 9வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ 9வது அட்டவணை முதல் சட்டத்திருத்தம் 1951 சேர்க்கப்பட்டது. நிலச்சிருத்தம், நிலவரி, ஜமீன்தாரி முறை மொத்தம் 284 சட்டங்கள். உச்சநீதிமன்றம் நீதி மறு ஆய்வில் விலக்களிக்கப்பட்ட சட்டங்கள்லாம் அதில் தான் இருக்குது. 10வது அட்டவணை 52வது சட்டத்திருத்தம் 1985 படி சேர்க்கப்பட்டது. கட்சித் தாவலின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தகுதி இழப்பது பற்றியது. இது கட்சித்தாவல் தடை சட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. கட்சித்தாவல் தடை சட்டம் 52வது சட்டத்திருத்தம் 1985. 10வது அட்டவணை கட்சித்தாவல் சட்டத்தின்படி தகுதியின்மை செய்யும் அதிகாரம் சபாநாயகரிடமே உள்ளது. அவர் தீர்ப்பை இறுதியானது உறுதியானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எப்படி கபடியில் சொல்கிறான், நடுவர் தீர்ப்பை இறுதியானது உறுதியானது, அதே மாதிரி சபாநாயகர் தான் நடுவர். இங்கே கட்சித்தாவல் தடை சட்டம் அவர் தான் சொல்கிறாரு, அவர் தீர்ப்பை இறுதியானது உறுதியானது. 11வது சட்டத்திருத்தம் 73வது சட்டத்திருத்தம் 1992 படி சேர்க்கப்பட்டது. பஞ்சாயத்துகளின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் பற்றி குறிப்பிடுகிறது. 29 துறைகள் உள்ளன. இது ஏப்ரல் 20, 1993 குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்றது. ஏப்ரல் 24, 1993 நடைமுறைக்கு வந்தது. ஏப்ரல் 24, 1993 நடைமுறைக்கு வருது. ஓகேங்களா? ஏப்ரல் 24 நமக்கு தேசிய பஞ்சாயத்து தினம், மகளிருக்கு அதிகாரமளித்தல் தினம், சச்சின் டெண்டுல்கர் பிறந்த தினம். ஓகேங்களா? அடுத்து 12வது அட்டவணை 74வது சட்டத்திருத்தம் 1992 படி நகரங்களின் அதாவது நகராட்சிகளின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் பற்றி குறிப்பிடுகிறது. 18 துறைகள் உள்ளது. இது ஜூன் 1, 1993 நடைமுறைக்கு வந்தது. அப்போ 11வது அட்டவணை கிராம பஞ்சாயத்து, 12வது அட்டவணை நகர பஞ்சாயத்து. அதில் கிராம பஞ்சாயத்தில் 29 துறை, நகர பஞ்சாயத்தில் 18 துறை. அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது ஏப்ரல் 24, 1993. இது ஜூன் 1, 1993. ஓகேங்களா? ரெண்டுமே 1993. அடுத்தடுத்த ஏப்ரல், மே, ஜூனில் ஒரு மாதம் கழிச்சு பண்ணிப்பாங்க. 10வது அட்டவணை வந்து 52வது சட்டம் 1985 கட்சித்தாவல் தடை சட்டம், சபாநாயகர் தீர்ப்பு இறுதியானது உறுதியானது. 1வது சட்டம் 1951 நிலச்சீர்திருத்தம், நிலவரி தொடர்பானது. ஓகேங்களா? இந்த அட்டவணை வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. நீங்கள் ஒரு தடவை ஒரு நோட்டில் எழுதி தினமும் உட்காந்து படிங்க. இந்த நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு தடவை படிச்சுட்டு நீங்கள் படுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் அது மனசில் நல்லா நிற்கும் உங்களுக்கு. தொடர்ச்சியான நம்ம வீடியோ வேணும்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பிக்கையில் இருக்கோம் நாங்கள். நன்றி. வெல்வோம் நண்பர்களே. நன்றி.